ஹாய் ஆதித்யா மக்களே, இந்த வாரம் ஐ எம் இங்கிலீஷ் மேன் ஷோவில் நம்ம இமயம் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளோட எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ அழகாக பேச போகிறான்னு பார்க்க போகிறோம். போலாமா? ரெடியா? நல்லா இருக்குமா? நல்லா பண்ணுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஓகே, இவ்வளோ சத்தத்தை பார்த்தோன்னே எனக்கே தெரிஞ்சிச்சு எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, தளபதியோட டைலாக் சொல்லணும். இந்த பக்கம் இருக்கிறவங்க அதிகமாக சொல்றீங்களா இல்லை இந்த பக்கம் இருக்கிறவங்க அதிகமாக சொல்றீங்களான்றதான் டாஸ்க்கு. ரெடியா? இவர் சைடில் சொல்றாரு, நான் கேப்டன் சொல்றேன். அதுக்கேண்டா தொடைய சொல்லிடுறா, கூப்பிட்டு சொன்னா மைக்கு தர போறேன். இந்தா நீயே ஆரம்பிச்சுடு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லிக்கிட்டு தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. யார் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசும்போது கேப்டன் வாய்ஸ். கேப்டன் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும், பாத்துக்குங்க மக்களே. அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் பேசுறீல்ல, இதுல விஜய் சாரோட ஒரு டைலாக் பேசு. வந்துருக்கா சும்மா பாட்டே கிளம்புனா விஜயகாந்த் சார் வாய்ஸ்ல நான் தெளிவா தானே பேசுறேன். விஜயகாந்த் சார் வாய்ஸ்ல விஜய் சார் டைலாக். வந்துருக்கா சும்மா பாட்டே கிளம்புனா. என்ன கொடுமை சார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி பேசு. நல்லா தண்ணி வேணுமா? நீ பேசுற இந்த ரெண்டு டைலாக்கு உனக்கு தண்ணி, ஜூஸ், சுக்கு, காப்பி எல்லாம் வாங்கி தருவனா? பேசு. துளசி கூட வாசம் மாறுண்டா, இந்த தவசி மாறுத்த மாறான். அதாவது உங்ககிட்ட விஜயகாந்த் சார் வாய்ஸ்ல விஜய் சார் டைலாக் கேட்டேன். துளசி கூட வாசம் மாறுங்கிறது விஜயகாந்த் சார் டைலாக் தான். நான் யார் சார் டைலாக் கேட்டேன்? டைலாக் தெரியாது. வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? படுத்து தூங்கிறீங்க. தம்பி சொல்றாரு, இந்த இடம் அந்த இடம், இந்த ஏரியா அந்த ஏரியா, ஆல் ஏரியால ஐயா தான் கில்லி. எந்த ஐயா? தமிழ் ஐயாவா இங்கிலீஷ் ஐயாவா? ஐயா. வேற டைலாக் ஏதாவது இருக்கா? வேற இல்ல. ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா யோசிச்சு சொல்லுவேன். டைம் எடுத்துக்கிட்டோம். உண்மை காதல்னா உயிரை கூட தரலாம். நீ மைக்க கொடுத்து நீ உயிரை மட்டும் சொல்லுமா. உசுப்பேத்துறன்ட்டு உம்முன்னு கட்டுப்பேத்துறன்ட்டு கம்மன் இருந்தா வாழ்க்கை ஜம்மன் இருக்கும். இங்க எல்லாம் ஒரே அசிங்கம், இங்க ஒரே அசிங்கம். இவங்க கிட்ட தளபதி டைலாக் வாங்குறதே பெரிய கஷ்டமா போச்சு. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் அறிவியலா மூளை யூஸ் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் இது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நினைக்கும் போது அது நான் யோசிச்சுட்டேன்டா. அதான் இப்ப உங்ககிட்ட கொடுக்கும் போது நான் இன்னும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது. அதை வச்சுட்டு நீங்க நீ என்ன பண்ணுவ? அதை வச்சு ஃபியூச்சருக்கு போவீங்களா, பாஸ்டுக்கு போவீங்களா? அங்க போய் எதை மாத்தி போவேன். பாஸ்டா போய் என்ன பண்ணுவீங்க? நியூட்டன் தலையில உள்ள ஒரு ஆப்ல தான் நான் பண்ணுவேன். விழுக கூடாது. ஏன் விழுந்தா என்ன? அதுல என்ன பிரச்சனை? இப்ப இன்ஜினியரிங்ல அவ்வளவு ஃபார்முலா இருக்குல்ல, அதுக்கு வந்து நியூட்டன் காரணமா இல்ல ஆப்பிள் காரணமா? ஆப்பிள் தான் காரணம். ஏன் எதனால ஆப்பிள் காரணம்னு சொல்றீங்க? அந்த ஆப்பிள் விழுவாம இருந்துச்சுன்னா இவ்வளவு கஷ்டம் தேவை. விழுவாம இருந்தா அவர் தூக்கம் கலைஞ்சிருக்காது, அவர் புதுசா யோசிச்சிருக்க மாட்டார்ல. இல்லைன்னா அந்த பாப்பா மாதிரி யோசிச்சிருப்பாரு. டைம் டிராவல் மிஷின் உன் கையில கிடைச்சிருச்சுப்பா ராஜா. அந்த மிஷினை வச்சு ராஜா நீ என்ன ராஜா பண்ணுவ? உருப்படியா ஒண்ணு சொல்லு ராஜா. சாமி ராஜா, நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன் ராஜா, உருப்படியா ஒண்ணு சொல்லு ராஜா. நகைச்சுவை வேண்டாம், அதை எங்க எடிட்டர் பார்த்துப்பாரு. நீ சொல்லு ராஜா. டைம் டிராவல் அதை கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம போறதே டிராவல் தான். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் நான் கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் ராஜா. டைம் டிராவல் மிஷினே. இந்த மிஷினை வச்சு பாஸ்டுக்கு போவியா, ஃபியூச்சருக்கு போவியா? அங்க போய் என்ன பண்ணுவ? நான் ஃபியூச்சருக்கு தான் போவேன். ஃபியூச்சருக்கு போவியா? ஃபியூச்சருக்கு இல்ல, ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல போய் என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சர்ல போய் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போவேன். முடிஞ்சா பண்ணுடா. இதுதாங்க நான் டைம் டிராவல் மிஷினு. இந்த மிஷினை வச்சு என்ன ராஜா பண்ணுவ? நான் ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு எக்ஸாம் கண்டுபிடிச்சவங்கள போய் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எக்ஸாமே வேணாம். ஓகே, நல்லது. எதனால அதை பண்றீங்க? அரியர் தான் வைக்க முடியல. அரியர் நிறைய வச்சிருக்கா. சரி, இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். தம்பி வந்து பாஸ்ட்ல போயிட்டு எக்ஸாம் கண்டுபிடிச்சவரை அடிச்சு மண்டையை உடச்சு கொண்டுருவா. அப்படி கொண்டுட்டு இங்க இப்ப எல்லாருமே தற்கொலைங்களா சுத்த வேண்டியதா, படிப்பறிவு இல்லாமல் முட்டாள்களாக. தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாயம். அதாவது மக்களே, டைம் டிராவல் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தா இல்லை இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாலும் இந்த பக்கம் கொண்டு வராதிங்க. இவங்களுக்கு அது தேவைப்படாது. உங்களுடைய ஃபியூச்சர், வருங்கால அதுதான் லைஃப் பார்ட்னர் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை உங்களுக்கு. நீ ஆரம்பி. நீ தான் ஆரம்பிச்ச. நோ எக்ஸ்பெக்டேஷன்.
வரது மட்டும். உன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ப்பா. ஏன்டா பேக்குறீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்றா. இப்பயே எக்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு அப்ப கிடைக்கலன்னா அப்ப வருத்தப்படுவேனே. நீ எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். ஈகோ இருக்க கூடாது. ஈகோ யாருக்கு? உனக்கா அவனுக்கா? எனக்கு என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு. ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு நடந்தால் நடக்கும் 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 நடக்குமா? முதல்ல நீ ஸ்கூல் முடிக்கணும். என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களப்பா? காலேஜ் ஸ்டூடெண்டா? சாரிமா, ஈகோ இருக்க கூடாது. நான் சொல்ற பேச்சு கேட்கணும். என்னை எதிர்த்து பேசக்கூடாது. இல்லன்னா டிவோர்ஸ். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் அந்த பையனுக்கு இருக்க கூடாதுன்றீங்க. சரி, அப்புறம் மாமனார் மாமியாரெல்லாம் தேவையில்ல. நல்ல மனசுமா. ஆமா, ஓகே. அதாவது அந்த பையன் வந்து ஒரு தனி மரமா ஒரு நல்ல பையனா இருந்தா போதும். நான் தான் பாத்துக்கணும். நீ தான் பாத்துக்கணும், வேற வழி. உன்னையவே 4 பேருக்கு கை பிடிச்சி கூட்டு போய் பாத்துக்கணும். அப்புறம் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும். வேலைக்கு நீ போயிருவியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்குவீங்க. எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க? அரியர் இல்ல. சரி, நல்லா பாத்துப்பீங்க அந்த பையனை. நல்லா பாத்து. சரிப்பா, பேர் என்னம்மா? அபி. அபி, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நான் வந்து மேட்ரிமோனியா மாத்தலான் இருக்கேன். ஸோ இவங்க தான் அபி. பையனை பத்திரமா பாத்துக்குவாங்க. அவங்களே சம்பாரிச்சுக்குவாங்களாம். அவங்களே வீட்டோட இருந்தா போதுமா? அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அவங்க ஏதாவது ஒண்ணா உங்களுக்கு நம்பர் போ போ அங்கிட்டு போ. என்ன நினைச்சிட்டு இருக்க? ராஜா, இப்படி நம்மளுக்கு அமைதியான பொண்ணா வேணும். அமைதியான பொண்ணா வேணும். ஏன்னா இவன் பேசுறத கேட்கறதுக்கே அந்த பொண்ணுக்கு காது வலிக்கும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க புரிந்து கொண்டு சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். கேமராவை பார்க்க வேண்டும். வெக்கப்படாம ஒழுங்கா பாத்துக்காங்க இல்லையா? எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கணும். நல்ல மனைவியா வந்து நான் எதிர்பார்த்துக்கணும். இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணுக்காக? அந்த பொண்ணுக்காக இந்த உலகத்தை ஈர வகையில எங்களுக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தை என்ன பண்ணுவ? இந்த உலகத்தை வாங்கி தந்துருவேன். வெளில அவன் ஃப்ரெண்டு 2 இட்லி கேட்டான், காசு இல்லடான்னு சொல்லி ஓடி வந்துட்டு உலகத்தை வாங்கி தருவேன். ராஜா, முதல்ல படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் 1.5 கிரவுண்ட்ல ஒரு இடம் வாங்குறதே எவ்வளவு பெரிய கஷ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மால நம்பி வர பொண்ணை வந்து அம்மா தான் காப்பாற்றணும். அதை விட்டு வந்து ஒரு கண்ணீர் கூட நம்ம வர வைக்க கூடாது. எந்த பொண்ணு பேத்து பேசிட்டு அந்த இடத்துல மொட்டை காடா இருக்கு. ரொம்ப நேரமா அங்க பார்த்து அந்த புள்ள மட்டும் வந்துட்டு அந்த புள்ளைக்காண்டி என்ன கேமரா இங்க இருக்கு. ராஜா, தேவையில்லைங்க. பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கிறப்ப கிடைக்கும். மைக்க தரமாட்டாங்க, வந்தா நான் சொல்லி அனுப்புறேன். உனக்கு பொண்ணு வந்துச்சுன்னா நல்ல பையனா இருக்கணும். நானும் ஃபியூச்சர்ல ஜாலியா இருக்கணும், அவங்களும் ஜாலியா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகி அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும். உங்க அம்மா அப்பாவே அவங்க அம்மா அப்பாவியா? 2 பேரும் அம்மா அப்பா நாங்க சேர்ந்து பாத்துப்போம். அவங்க மாமனார் மாமியார் எங்க அம்மா உங்க அம்மா அப்பா. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேணும். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப அமைதியாவும் இல்லாம ரொம்ப ஆடாவும் இல்லாம சாஃப்டா. அமைதியா இல்லாம ஆடா இல்லாம என்னடா ஆடு மாடு பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருக்கடே. மனுஷங்களா நீ எதுவும் பண்ணியாடா? இல்லடா, ஒரு அராத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம சொல்றது அவங்க கேட்கணும், அவங்க சொல்றது நம்ம கேட்கணும். 2 பேருக்கும் காது கேட்கணும். அது கேட்கும். கேட்டு நடந்து வீட்டுல என்ன சுச்சுவேஷனோ அதை பார்த்து ஐயா ராஜா, நான் வந்து இப்ப பொண்ணு வீட்டுல உனக்கு சம்பந்தம் பேச சொல்ல. உங்க வீட்டுல எப்படிங்களா, எங்க வீட்டுல எப்படின்ட்டு உன் எதிர்பார்ப்பு என்ன? இந்த மாதிரி இருக்கணும். அந்த ரசனைகள், உருவங்கள் பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும். இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணமே கிடையாது. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உனக்கு? அண்டர்ஸ்டாண்டா இருந்தா போதும். சரி, வேற அது மட்டும் இருந்தா போதும். அப்புறம் பத்திரமா பாத்துக்கணும். என்ன யாரா என்ன பொண்ணு நம்ம பத்திரமா பாத்துக்கணும். டெய்லி கையில தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு லாலாலா தூங்குராஜன் பண்ணுமா? உன்ன அப்படி பண்ணாலும் தப்பு இல்லை ஐயா. சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம பேசிருச்சு, மனசுல வச்சுக்காங்க ஐயா. உங்களுக்கான நல்ல வரன் அமைய யாரும் வாழ்த்த மாட்டாங்க. நீங்க தான் முயற்சி பண்ணணும். சரியா? வரவும் போறலாம் உங்களுக்கு வந்து பார்த்து பொண்ணு இருந்தாப்பா இந்த பொண்ணு உனக்கு இல்லாம அந்த பையன் உனக்கு சொல்ல மாட்டாங்க. இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, இப்படிலாம் பேச. சரியா? ஸோ இதுதான் இவங்க எதிர்பார்ப்பு. உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நடக்க வேண்டிய வேலை கரெக்டா நடக்கும். கிடைக்காது உனக்கு. அதானே? பாசிட்டிவா பேசுறா. கடை சாத்திட்டாங்க, கிளம்புறோம். இது ஐ ஆம் இங்கிலீஷ் மேன். சொல்லுங்கடா வெற்றிவேல். சொல்லுங்கடா வெற்றிவேல். ஐ ஆம் இங்கிலீஷ் மேன்.